நம்ம இந்த பாடலே ஆ ஆமாங்கம்மா. அது நாம வந்து இன்னைக்கு ரொம்ப ஜோர வேகத்துல ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். எனக்கு நான் யூசுவலா என்னன்னு தெரியல. அது அப்படி ஒரு சிந்தனை இன்னைக்கு நைட்டு கிடைச்சது. இறைவனுடைய திருவருள். திருச்சிற்றம்பலம். நல்லா இருந்தது. திருச்சிற்றம்பலம்மா. ம். வாய்னவன். எங்க வீட்ல எல்லாம் கூட பாராட்டினாங்க. ஓ, தேங்க்ஸ்மா. சரி, ஓகே. இன்னைக்கு 28வது பாடல். அஹ், நம்ம திருவையலூர் உய்ய வந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார். வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது அங்கு என்பெனே உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, வித்து அப்படின்னு சொல்ல, இங்க வந்து வித்துனா இங்க முக்திக்கு வித்து ஆகக்கூடிய திருவருள் அப்படிங்கிறது நமக்கு இங்க குறிக்கிறது. வித்தினை தேடி அப்படிங்கும் பொழுது நம்ம குரு வந்து உபதேசம் செய்வதன் காரணமாக திருவருளோட துணை நமக்கு கிடைக்கும். அப்படி குருவுடைய துணையால தேடி பெற்ற அந்த வித்தினை வித்தால முளை அப்படின்னு சொல்றது என்னன்னா, மீண்டும் மீண்டும் முளைத்து வரக்கூடிய பிறவி அப்படிங்கிற விதை. இது வந்து ஆசை அப்படிங்கிற காரணத்தினால மீண்டும் மீண்டும் நமக்கு பிறவி ஏற்படுது. அந்த ஆசை அப்படிங்கிறது இறைவனுடைய திருவருள் கருணையால அவன் வந்து அந்த பற்றை நீக்கிற காரணத்தினால அந்த முளையை கைவிட்டவர், அதாவது ஆசையை விட்டவர், அதாவது பிறவிக்கு வித்தாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை விட்டுறவங்க பித்து ஏறினார்கள். பித்து அப்படிங்கும்போது இங்க பித்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவத்தை நம்ம இங்க சிந்திச்சுக்கலாம். பித்தனை சேர்ந்தவர்கள். பித்தன் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்த அடியவர்களுக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னு அவன் முடிவு பண்றான் அப்படின்னா, அதற்கு அவன் வந்து எந்த ஒரு ஆஹ் ஆஹ் அவன் வந்து என்ன மாதிரி வேணாலும், நம்மளால யூகிக்க முடியாத என்ன மாதிரி வேணாலும் அவன் செயல்படுவான். நம்ம இப்படிதான் செய்வோம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே வந்து ஒரு முடிவெடுத்து செய்ய முடியாது. சில பேர் பாத்தீங்கன்னா, ஆஹ் நம்ம இந்த ஒரு படங்கள் எல்லாம் பார்த்தா கூட சில கதாநாயகர்கள்ல வந்து சிறப்பா காட்டுவாங்க. காட்டினா அவன் நம்ம ஒரு மாதிரி கதையோட கோணத்தை யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா கதையோட கோணம் வந்து முற்றிலும் வித்தியாசப்படும். எப்பன்னா அந்த கதாநாயகனோட வேற மாதிரி யோசிச்சிருப்பான். அந்த மாதிரி நம்ம என்னைக்கு எப்பயுமே நம்ம ஒரு சிந்தனை நம்ம இப்படிதான் நமக்கு உதவி வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத வேற வகையில அந்த ஒரு நமக்கான உதவி வந்து ரொம்ப சிறப்பான முறையில நமக்கு வரும். அப்படி அதனால நம்ம அருளாளர்கள் எல்லாருமே அவனை பித்தா பிறை சூடி அப்படின்னு கூப்பிடுறத வந்து ஈவன் வந்து திரு பல்லாண்டுல கூட பித்தனுக்கு பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து இந்த பித்தனை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பித்து ஏறினவர்கள் என் பித்து ஏறினார்கள் என்று உந்திப்பற, அதாவது வித்தினை தேடி திருவருளை தேடி முளையை ஆசையை கைவிட்டவர்கள் சிவத்தன்மையை அடைந்தார்கள் என்று உந்திப்பற பெறுவது அங்கு என்பெனே உந்திப்பற. அதாவது அப்படி பெறுவதற்கு அரிய மிக சிறந்த ஒரு பேரின்ப நிலையை அடைந்தவர்களுக்கு பாசப்பற்றினால் மயக்கமுறும் உலகியல் நிலையை பெறுவதற்கு நம்மை அதாவது பெறுவதற்கு அரிய இந்த பேரின்ப நிலையில் இருந்து நீங்கி இந்த பாசப்பற்றுவுக்கு மயக்கம் உறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. அதாவது பெறுவதற்கு அரிய அப்பேரின்ப நிலையில் இருந்து நீங்கி பாசப்பற்றினால் மயக்கம் உறும் உலகியல் நிலையில் அடைவதற்கு அத்தகையோருக்கு ஏதும் இல்லை. மீண்டும் இந்த உலகியெல்லாம் அவங்க அழுந்தி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இந்த இந்த பாடல் நமக்கு கூறக்கூடிய வாக்கு. திருச்சிற்றம்பலம். இத திருப்பி சொல்றேன். வித்தினை தேடி முளையை கைவிட்டவர் பித்து ஏறினார்கள் என்று உந்தி பெற பெறுவது எங்கனே சாரி பெறுவது அங்கு என்பனே உந்தி பெற. திருச்சிற்றம்பலம். அதாவது இங்க வந்து பதம் பிரிக்காம இருக்கு. நாளைக்கு அதை காட்டும் பொழுது நான் பதம் பிரிச்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம.